ட்ரம்பின் ஹார்முஸ் அபகரிப்பு சாத்தியமா? பாரசீக வளைகுடாவின் வாயிலில் அமைந்துள்ள ஹார்முஸ் நீரிணை உலக பொருளாதாரத்தின் இதய துடிப்பு என்று வர்ணிக்கப்படும் மிக முக்கியமான நீர்வழி பாதை. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையை தீவிரமாக முன்வைக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்போவதாக எச்சரித்துள்ளார். ஆனால் சர்வதேச சட்டங்கள், புவிசார் அரசியல் மற்றும் இராணுவ சவால்களை கடந்து ட்ரம்பின் இந்த மிரட்டல் சாத்தியமாகுமா? அமெரிக்கா ஈரான் இடையிலான இராணுவ மோதலால் ஹார்முஸ் நீரிணை பாதையை மூடியது ஈரான். தனது நட்பு நாடுகளின் கப்பல்களை தவிர மற்ற வணிக கப்பல்கள் அந்த வழியை கடக்க தடை விதித்தது. இதனால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்தது. இதனைத் தொடர்ந்து எட்டப்பட்ட 60 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அதிபர் ட்ரம்ப் திடீரென ரத்து செய்ததைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் போர் பதற்றம் ஏற்பட்டது. இதற்கிடையே கடந்த வாரம் நியூயார்க்கில் உள்ள போலீஸ் அகாடமியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய ட்ரம்ப், ஈரானை நாம் முழுமையாக போரில் தோற்கடித்த பின் ஹார்முஸ் நீரிணையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம். ஹார்முஸ் கடற்பகுதியை சுற்றி அமெரிக்க படைகள் இருப்பதால் இப்போதே அது எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிதான் என தெரிவித்தார். ட்ரம்பின் பேச்சை கடுமையாக கண்டித்த ஈரான் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கஜிம் காஜ்பாதாதி, ஹார்முஸ் நீரிணையை ஒரு ட்வீட் மூலமாகவோ, உத்தரவு பிறப்பிப்பதன் மூலமாகவோ அல்லது பிரச்சார பேச்சு மூலமாகவோ கைப்பற்றிவிட முடியாது. ஹார்முஸ் நீரிணை ஈரான் நாட்டுக்குரியது. ஈரானின் உத்தரவுக்கு ஏற்பவே அது திறக்கப்படும் அல்லது மூடப்படும் என பதிலடி கொடுத்தார். அதே வேளையில் ஓமன் நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நீரிணை போக்குவரத்தை சீரமைக்க விரும்புவதாகவும் ஈரான் தெரிவித்தது. அமெரிக்க முன்னாள் அரசின் தலைமை வழக்கறிஞர் ப்ரூஸ் ஃபைன் கூறுகையில், அமெரிக்க அரசியலமைப்பு ரீதியாக ஒரு நாட்டின் பகுதியை தனியாக இணைத்துக்கொள்ள ட்ரம்புக்கு அதிகாரம் இல்லை. செனட்டின் அங்கீகாரமும் சட்டப்பூர்வ ஒப்பந்தமும் இன்றி இதை செய்வது ஐநா சாசனத்தின்படி ஆக்கிரமிப்பு குற்றமாகும் என்று தெரிவித்துள்ளார். சிட்னி பல்கலைக்கழக சர்வதேச சட்ட நிபுணர் நடாலி கிளீன் கூறுகையில், 2ஆம் உலக போருக்கு பின் ஜப்பான் மீது செலுத்திய அதிகாரத்தை போல ஈரான் மீது செலுத்தினால் ஒழிய இது சாத்தியமில்லை. தவிர அமெரிக்காவில் 35% மக்கள் மட்டுமே இப்போரை ஆதரிக்கின்றனர் என சுட்டிக்காட்டினார். மேலும் அமெரிக்காவின் பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் குறைந்து வருவதாகவும், பெட்ரோல் விலை உயர்வே அமெரிக்கர்களுக்கு முக்கிய பிரச்சனையாக மாறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 1982ஆம் ஆண்டு ஒப்பந்தப்படி சர்வதேச நீரிணைகளில் வணிக கப்பல்களுக்கு தடையற்ற பயண உரிமை உண்டு. இந்த எல்லைகள் ஹார்முஸ் நீரிணை ஈரான் மற்றும் ஓமனின் பிராந்திய கடல் எல்லைக்குள் வருகிறது. ஆனாலும் முழுமையாக அந்த நாடுகளுக்கு சொந்தமில்லை என்பதால் அமெரிக்கா தனித்து இறையாண்மை செலுத்த முடியாது. ஹார்முஸ் நீரிணையின் வடக்கு கரைப்பகுதி அமெரிக்காவின் மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் வருவது சிரமம். அவ்வாறு வந்தாலும் ஈரானின் கரையோர ஏவுகணைகளுக்கும் கன்னிவெடிகளுக்கும் லக்காகிவிடும். நீரிணை மூடப்பட்டால் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $150 முதல் $200 வரை உயரலாம். இது உலகளவில் கடுமையான பணவீக்கத்தையும் பொருளாதார முடக்கத்தையும் உருவாக்கும். வளைகுடா எண்ணெயை, குறிப்பாக ஈரானை அதிகமாக நம்பியிருக்கும் சீனா ஏற்கனவே அமெரிக்காவின் இந்த போரை விரும்பவில்லை. இதில் ஹார்முஸ் நீரிணையை ஆக்கிரமித்தால் அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா, சீனா ஒன்று சேர்ந்து செயல்படும். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீனா மற்றும் ரஷ்யா தங்களின் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்காவை தடுக்கும். அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் பேச்சு உள்நாட்டிலேயே பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. போரினால் ஏற்படும் பொருளாதார சுமை மற்றும் பணவீக்கம் காரணமாக அமெரிக்க குடியரசு கட்சியினருக்கு இடையேயும் பொதுமக்கள் மத்தியிலும் எதிர்ப்புகளை உருவாக்கியுள்ளது. ஜப்பான், தென்கொரியா மற்றும் இந்தியா போன்ற ஆசிய நாடுகள் தங்களின் பெரும்பாலான கச்சா எண்ணெய் தேவைகளுக்கு இந்த நீரிணை பாதையையே சார்ந்துள்ளன. இதனால் அமெரிக்காவின் ஒருதலைபட்சமான நடவடிக்கை உலகளாவிய கச்சா எண்ணெய் சப்ளையை முற்றிலும் சீர்குலைக்கும் என ஐரோப்பிய ஒன்றியமும் கவலை தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை அடைக்கப்பட்டால் மாற்று குழாய் வழிகள் மூலம் எண்ணெயை கொண்டு செல்லும் வசதிகள் மிக குறைவாகவே உள்ளன. சவுதி அரேபியாவின் கிழக்கு மேற்கு குழாய் வழி மூலம் தினசரி 50 லட்சம் பேரல்களும், அபுதாபியின் ஹோப்ஷன் முஜைரா மூலம் 15 லட்சம் பேரல்களும் மட்டுமே அனுப்ப முடியும். ஹார்முஸ் வழியாக தினசரி செல்லும் 2 கோடி பேரல் எண்ணெய்க்கு ஈடான மாற்றுப்பாதை எதுவுமே இல்லை. ட்ரம்பின் பேச்சு ஈரானுக்கு கொடுக்கும் அரசியல் அழுத்தமே தவிர நடைமுறை ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் சாத்தியமற்றது. சர்வதேச சட்டங்கள், அமெரிக்க உள்நாட்டு அரசியல் எதிர்ப்பு மற்றும்
உலக பொருளாதார சீர்குலைவு ஆகியவற்றை கருத்தில் கொள்ளும்போது அமைதி, சமரசம், ராஜதந்திர பேச்சுவார்த்தை மூலமே ஹார்முஸ் நீரிணையில் அமைதியையும் வர்த்தக சுதந்திரத்தையும் உறுதி செய்ய முடியும்.